வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன். கோள்களின் யுத்தம் அப்படிங்கிறாங்க. ஆ 2 கோள், 3 கோள், 4 கோள், 5 கோள், 6 கோள், 7 கோள் கூட்டு இருக்கும். ஒரே ராசிக்குள்ளேயே. மேஷ ராசின்னு எடுத்துக்கங்க. 0 டிகிரில இருந்து 30 டிகிரிக்குள்ள ஒரு 6, 7 கோள்கள் நிக்குதுன்னே வைங்க. அப்போ கோள்கள் பூரா யுத்தத்துல இருக்கு. அதனால இது எதுவுமே பலன் தராதுன்னு சாதாரண ஜோதிடர் சொல்லிட்டு போயிருவாங்க. அவங்களுக்கு என்னங்க 100, 200, 300, 500 அவ்வளவுதானே. கழிச்சு கட்டி விட்டுட்டு போக வேண்டியதானே அடுத்தடுத்து பார்த்துட்டு. எந்த ஜோதிடர் என்ன அழகா பேசி எங்க உங்களுக்கு வீடியோ பண்ணி கொடுக்குறார். நான் தான் அந்த வேலையெல்லாம் கிட்டத்தட்ட 8 வருஷமா அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது மாடனா வந்த பின்னாடி. கோள்கள் யுத்தம்ங்கிறது ஒரு கோள்கள் பூரா 30 டிகிரிக்குள்ள இருக்கிறதுக்கு பேர் யுத்தம் கிடையாதுங்க. அது போய் யுத்தம் என்பது 2 கோள் அல்லது 3 எத்தனை கோளும் ஆனா ஒரே டிகிரில இருக்கணும். இப்ப மேட்சத்துல 5 டிகிரி டு 5 டு 6 டிகிரிக்குள்ள ஒரு கோள் இருந்து இன்னொரு கோளும் அதே 5 டு 6 டிகிரிக்குள்ள இருந்தால் அந்த 2 கோள்களுக்கு யுத்தம் உண்டு. மறந்துடக்கூடாது. இதுதான் ஒரே டிகிரிக்குள்ள இருந்தாதான் யுத்தமே தவிர கோள்கள் இணைஞ்சிருக்கலாம், தப்பு ஒண்ணும் கிடையாது. அதனால எல்லாம் யுத்தம் கிடையாது. யுத்தம் என்பது ஒரே பாகையில இணைந்திருப்பது. நன்றிங்க. அப்படி இருந்தாலுமே வந்த கோள் இருந்த கோளை ஜெயிக்கும். ஏன்னா வந்த கோள் இருந்த கோளை ஜெயிக்கும். அதே மாதிரி இருந்த கோள் வந்த கோளையும் ஜெயிக்கும். தேங்க்யூங்க. தேங்க்யூ.